ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ மட்கான் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயாச்சு. இந்த ரயில்வே ஸ்டேஷன் வர்றதுக்கு நம்ம இப்போ கோவாவில் வந்து நாங்கள் இறங்கின ரயில்வே ஸ்டேஷன் வந்து மட்கான் ரயில்வே ஸ்டேஷன். இதே கோவாவில் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அது வந்து வாஸ்கோடாமா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வர்றதுன்னா நமக்கு வந்து மட்கான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் அதிகமாக ட்ரெயின் வருது. சென்னை பெங்களூர்லேருந்து புக் பண்ணிங்கன்னா வாஸ்கோடாமா ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் மேக்ஸிமம் உள்ள ட்ரெயின் இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி கேப் புக் பண்ணியிருந்தோம். அவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கேப் புக் பண்ணுறதுக்கும் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு எல்லாமே நான் வந்து அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரெண்டல் ஸ்கூட்டி ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். காலையிலே போய் ரெண்டலுக்கு ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு அப்படியே கேண்டோலியம் பீச் போயிட்டுருக்கோம். இந்த கேண்டோலியம் பீச் நாங்கள் இருந்த பஞ்சிமுக்கு பக்கத்துலேயே 3 கிலோமீட்டருக்கு உள்ளாடி தான் இருக்கும். கோவாவை நம்ம சுற்றி பார்க்கும்போது அதிகப்படியான சர்ச்சஸ் நமக்கு பார்க்கலாம். போர்ச்சுகீஸ் காலத்தில் கட்டப்பட்ட அதிகப்படியான பழமையான நிறைய சர்ச்சஸ் நம்ம இங்கே பார்க்கலாம். நாங்கள் அப்படியே பைக் பார்க்கிங்கே ரீச் ஆகிட்டோம். இங்கே பைக் பார்க்கிங்கே 50 ருபீஸ் வாங்கினாங்க. நாங்கள் அங்கே பைக்கை பார்க் பண்ணிட்டு அடுத்து பீச்சுக்கு உள்ளாடி போக போகிறோம். இங்கே நீங்கள் வந்தீங்கனாலே எப்போவுமே ஸ்கூட்டி எடுத்தீங்கன்னா நீங்கள் பைக் பார்க்கிங்கில் பார்க் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபானது. ஏன்னா வெளியே எதுவுமே வைக்கக்கூடாது. நோ பார்க்கிங்கில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. கேண்டோலியம் பீச் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வரும்போது நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா இங்கே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். பீச் பக்கத்தில் நீங்கள் ரீச் ஆகும்போது அங்கே நிறைய பேர் போட்டிங் டிக்கெட் விற்றுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். எதுவுமே சுத்தமாக பார்கெயின் எதுவும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே நம்ம போகிறது வந்து ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம ஒரு பேக்கேஜஸாக எடுக்கும்போது வெளியே இருந்து புக் பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் போட் ரைட் எல்லாமே ஸ்பெஷலாக போயிருக்கோம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அந்த இடத்துக்கு நீங்கள் புக் பண்ணணும்னா உங்களுக்கு அந்த நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த நம்பரில் நீங்கள் பேசி புக் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மியாகவே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 ஹவர்ஸ் ட்ரெயின் ட்ராவலுக்கு அப்புறம் கோவா வந்து சேர்ந்தோம். இங்கே பக்கத்தில் கேண்டோலியம் பீச் பக்கத்தில் தான் ரூம் எடுத்துருக்குறோம். ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ ஏதோ கண்டோலியம் பீச்சுக்கு வந்தாச்சு. நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து கண்டோலியம் பீச் சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கேண்டோலியம் பீச் வந்தோன்னா நமக்கு இங்கே குளிக்கலாம். இந்த கடற்கரையில் மட்டும்தான் இங்கே குளிக்கிறதுக்கு பெர்மிஷன் தான். யார் வேணால் நம்ம குளிக்கலாம். நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த கேண்டோலியம் பீச் பக்கத்துலேயே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. சைடில் நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது. நமக்கு ஏதாவது சாப்பிடணுன்னாலும் இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே இந்த பீச்சோட ஃபுல் ஒரு எண்ட்லேருந்து மற்ற எண்ட் வரை நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்து. அப்புறம் நமக்கு இங்கே ஜெட்ஸ்கி அந்த மாதிரி போட் ரைட் எல்லாம் போனோம்னா இங்கே போகலாம். அது வந்து நீங்கள் தான் ஒவ்வொரு இதுக்கு அவங்க நிறைய சார்ஜ் சொல்லுவாங்க. நம்ம ஆனால் அதை வந்து பார்கெயின் பண்ணி கம்மி பண்ணி நம்ம அது ரைடு போகலாம். கண்ணில் வைங்கடா கைஸ். அங்கே கிளாஸ் வாங்கினோம், ஒரே சன்லைட்டு பே பண்ணிகிட்ருக்காப்புல. வாய்ஸ் ஆஃபிக் ஷாப்பில் தான். நோ 100 ருபீஸ் இது கடை சேஞ்சு இருக்குது. பார்த்து ட்ரெஸ் கோட் எப்படி ओके ओके ठीक है साहब, मैं इसका पुली है. ஓகே பாய் பாய். ஓகே, நாங்கள் அப்படியே பீச்சில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம். நாங்கள் கேண்டோலியம் பீச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டை பார்த்தோம். வெளியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இல்லைனாலும் உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைலில் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப பழமையான பில்டிங் மாதிரி இருந்து வெளியே பார்க்க. பட் உள்ளே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொட்டியும் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்ப அழகாக இருந்தோம். அது மட்டும் இல்லை, அவங்க ப்ரெசன்டேஷனும் ரொம்ப அழகாக இருந்து. நாங்கள் நெக்ஸ்ட்டு அகோடா ஃபோர்ட்டுக்கு போகிறோம்.
இந்த அகோடா ஃபோர்ட் கேண்டோலியம் பீச்ல இருந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டருக்கு பக்கத்துல தான் இருக்கு. இந்த ஃபோர்ட் ரொம்ப பழமையான ஃபோர்ட். நாம இப்போ ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்துட்டோம். இங்கே வந்து பைக்குக்கு நம்ம 50 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அகோடா ஃபோர்ட் வந்தோம். ஃபோர்ட்டோட கொஞ்சம் இந்த பக்கம் தான் லைட் ஹவுஸ் இருக்குது. நாங்கள் முதல்ல லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு டிக்கெட் எடுத்து வந்திருக்கோம். லைட் ஹவுஸுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நாங்கள் 2 பேருக்குமா 40 ரூபா டிக்கெட் ஆயிடுச்சு. நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ள லைட் ஹவுஸ் பார்க்க போயிட்டுருக்கோம். அப்படியே போய் லைட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ₹20 டிக்கெட் கொடுத்து உள்ள வந்தா இங்க பார்த்தா எதுவுமே லைட் ஹவுஸ் ரொம்ப குட்டியா இருக்கு. அப்படி மேல இல்லைங்க, அவ்வளவுதான் லைட் ஹவுஸ். நாங்க ஏதோ ஆமா, நம்ம கொஞ்சம் நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்து வந்தோம். ஆனா வந்து குட்டியா இருக்கு. பரவாயில்ல, மேல போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. லைட் ஹவுஸ் மேலே இருந்து வெளியே பார்க்க வியூ பாருங்க. இனி இதுல இருந்து மேலே வந்து ஒரு சின்ன வழி இருக்கு, அது வழியா மேலே போனோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் ஹவுஸ் மேலே ஏறுறதுக்கு ஒரு சின்ன ஏணிப்படி மாதிரி இருக்கு. இந்த சின்ன ஏணிப்படி வழி தான் மேலே ஏறி போனோம். நாங்கள் ஏறி போகிறோம். ரொம்ப கேப் கம்மியாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் ஹவுஸ் மேலே நின்று நம்ம பார்க்கும்போது இந்த ஃபுல் அகோடா ஃபோர்ட் ஃபுல்லாகவே வியூ ரொம்ப அழகாக தெரியுது. இதுலேருந்து பார்த்தாலே 2 பக்கம் அந்த அகோடா பீச்சோட வியூவும் நல்லா தெரியும். அப்படியே இந்த அகோடா ஃபோர்ட்டுமே ஃபுல்லாகவே தெரியுது, கவர் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் ஹவுஸ் வந்து ஃபுல்லாகவே இந்த சோலார் பேஸ் பண்ணி அவங்க ரன் பண்ணுறாங்க. நான் இங்கே தான் முதலாக இப்படி இந்த சோலாரில் யூஸ் பண்ணுற லைட் ஹவுஸ் வந்து பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைட் ஹவுஸில் வந்து லைட் கரெக்டாக அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப கிலோமீட்டர் கணக்கில் வந்து தொலைவில் வந்து தெரியும். அந்த லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அந்த லைட் ஹவுஸோட அந்த லைட் பல்பை வந்து கிளியராக பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதனால தான் அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி ரொம்ப கிளியராக தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் வந்து மிரர் வச்சுருக்காங்க. இந்த மிரரோட சென்டரில் வந்து லைட் இருக்குது. அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபுல்லாகவே லைட் ஹவுஸ் ஃபுல்லாகவே கிளியராக தெரிகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது வழியாக தான் மேலே ஏறி வந்தோம். அது வழியாக கீழே இறங்கி போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அகோடா ஃபோர்ட்டுக்கு முன்னாடி நிற்கும். இனி அகோடா ஃபோர்ட்டில் உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போக போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். நம்மளும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு டிக்கெட் வந்து 25 ரூபா. 2 டிக்கெட் நாங்கள் எடுத்தோம். இன்னும் இங்கே வந்து ஃபாரினர்ஸுக்கு வந்து 300 ரூபீஸ் டிக்கெட்டு, இந்தியன்ஸுக்கு வந்து 25 ரூபா டிக்கெட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகோடா ஃபோர்ட்டு உள்ளாடி நடந்து போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து ஃபோர்ட்டோட என்ட்ரி. இப்போ தான் நாங்கள் உள்ளே போக போகிறோம். யூனிக் ஏதோ பழைய மிஞ்சும் பப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாசல்லே சார் இருக்கணும். வாசல் நல்ல ஊருக்கு கம்பியாக செய்து வச்சுருக்காங்க. இனி கண்ணாடி வேண்டாம், வெயில் அடிக்கல. முதல்ல கீழே போயிட்டு போவோமா, முதல்ல மேலே போயிட்டு வருமா? கீழே போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அகோடா ஃபோர்ட் 1612 வருஷம் கட்டப்பட்டது. அந்த டைம் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்காட்டு இந்த டேங்க் தான் பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம முதல்ல நின்று வந்து அந்த லைட் ஹவுஸ் வந்து அங்கே தெரியுது. அதான் அந்த லைட் ஹவுஸ். கைஸ், ரொம்ப நேரமாகவே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் ஃபோர்ட்டுக்குள்ளே பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. ஆனாலும் பயங்கர கூட்டமாக இருக்குது. நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஈவினிங் ஆக நிறைய நல்ல கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு. ஆனால் உள்ள இந்த ஃபோர்ட் வந்தீங்கன்னா நிறைய தூரம் ஒன்றுங்களா
நிறைய கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருந்தால் மட்டும் இந்த ஃபோட்டோக்குள்ளே வரணும். இல்லைன்னா வராதீங்க, செத்துருவீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ லோவர் அகோடா ஃபோர்ட் வந்தாச்சு. இங்கே தான் பக்கத்தில் இதோட சேர்ந்து சுங்கோரியம் பீச்சும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோர்ட் வந்து அந்த அகோடா ஃபோர்ட்லேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. இது வந்து லோவர் அகோடா ஃபோர்ட். இங்கே வந்து சன்செட் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், கிளியராக இருக்கும். அந்த சன்செட் பார்க்குறதுக்கு தான் இந்த கூட்டம். அந்த அகோடா ஃபோர்ட்டோட டாப் ஆங்கிள் ஃபோட்டோஸ் காமிக்கிறோம். அந்த இடம் தான் அந்த மாதிரி அப்படி ரவுண்டாக இருக்குது. அங்கே தான் சன்செட் வியூ பாயிண்ட். டேஞ்சர் பிளேஸ். இதுல என்ன ஒரு சம்திங் கிளாஸா இருக்கு. ஓ, கிளாஸ் போட்டுருக்காங்க. சரி गाइस, எங்க பின்னாடி தெரிகிறது தான் சன்செட். அந்த பாயிண்ட் தான் நாங்க இப்போ சன்செட் நடக்கும். அதை பார்த்துட்டு தான் போறோம். வாங்க சேர்ந்து பார்க்கலாம். நாங்க சன்செட் முடியற வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ண போறோம். இந்த சன்செட் பார்த்துட்டா இன்னைக்கு அடுத்த அப்படியே வீட்டுக்கு இன்னைக்கு ரூமுக்கு போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நல்லா டயர்ட் ஆச்சு ஃபர்ஸ்ட் நாள். ஸோ இந்த சன்செட் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லோவர் அகோடா ஃபோர்ட்டோட எட்ஜில் வந்து இந்த சன்செட் வியூ இருக்குது. இந்த சன்செட் வியூ பார்க்குறதுக்கு இந்த இடம் வந்து ரொம்ப ஆபத்தான பிளேஸ். ஏன்னா இங்கேயே நிறைய இடத்துல வார்னிங்னு போர்டு வச்சுருக்காங்க. வார்னிங் ஏன்னா இந்த எட்ஜில் வந்து நிறைய பேர் கீழே வந்து இறந்துருக்காங்களாம். கீழே வந்து நிறைய பாறை, எட்ஜிலே கீழே ஃபுல்லாக அந்த கடல் சைடில் வந்து ஃபுல்லாக பாறையாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல வரும்போது மட்டும் பாதுகாப்பாக நின்று சன்செட் பார்க்கணும். இப்போ வந்து யாரும் அந்த வெளியே போகக்கூடாதுன்னு இந்த பக்கத்துலேயே கிளாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸை தாண்டி யாருமே மேலே அந்த பக்கம் போகாதீங்க. இந்த பக்கம் நின்னே மேக்ஸிமம் சன்செட் வியூ பார்த்துட்டு போகிற மாதிரி பாருங்கள். இன்னைக்கு நாங்கள் சென்ட் பிரான்சிஸ் சேவியர் அவரோட சரீரத்தை காட்சிக்காக வச்சிருக்கிற அந்த சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஹிடன் ஸ்பாட்டு தேடி தேடி நம்மளே காணாமல் போகணும்னு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி நாங்கள் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி வைக்கிறோம். ஆனால் தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறோம்.